கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 2வது அதிகாரம் 9வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 2:9. ஜெபத்தோட இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். ஆறுதலே தெய்வமே உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆமென். எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போர் உண்மையிலே பாக்கியவான்கள். உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போர் உண்மையிலே பாக்கியவான்கள். ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தின் வாசலில் காத்திருப்பேன். ஆமேன். வாசலில் காத்திருப்பேன். ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆமேன். எவ்வளவு இன்பமானது. உம்மிலே பலன்கொள்ள மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். ஆமேன். உம்மிலே பலன்கொள்ள மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். ஓடினாலும் இளைப்படையார், நடந்தாலும் சோர்வடையார். ஆமே. நடந்தாலும் சோர்வடையார். ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆமென். எவ்வளவு இன்பமானது. இயேசுவே நாமத்தாலே ஜெபங்கள் பிதாவே. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். மரியா சிஸ்டர் பிரைஸ் லார்ட். லீலா பிரைஸ் லார்ட். நம்ம ஏசாயா 2வது அதிகாரம் 9வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 2:9. சிறியவனும் குனிகிறான், பெரியவனும் பணிகிறான். குனிந்து பணிகிறார். எப்படி அவங்க பணிகிறாங்கன்னா குனிந்து பணிகிறார்கள். ஆகையால் அவர்களுக்கு மன்னியாதிருப்பீராக. அப்ப ஏசாயா ஒரு ஜெபம் பண்ணுகிறார். அது என்ன ஜெபம்னா மன்னிக்க கூடாத ஜெபம். சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற எபிரேய வார்த்தை forgive, மன்னியும் ஒரு வார்த்தை என்ன பார்ப்போம். மன்னியும். மன்னியுங்கிறதுக்கு ஒரு வார்த்தை கொடுத்திருக்குது. சலாஹ் சொல்லணும். சலாஹ் SALAH. சல்ஆவ். அந்த ஹெச் மேல ஒரு கோடு போட்டிருக்காங்க. அது என்ன கோடு அப்படின்னு அது இங்க சல்ஹா. இதுக்கு சரியான மொழிபெயர்ப்பு என்ன அப்படின்னா டு போர் அவுட், ஊற்றிருக்கு. அதாவது மன்னிக்கிறதுனா என்ன அர்த்தம்னா ஆண்டவர் பாவங்களை நினைக்க மாட்டாரு, முதுகுக்கு பின்னாடி தூக்கி போட்டுறாரு, ஆழமான கடல்ல தூக்கி போட்டுறாரு. அப்ப எனக்கு அது நினைவே இல்லப்பா அப்படிங்கிற இவ்வளவு சேர்ந்து டு போர் அவுட். இத செய்யாதீங்க. ஏன் செய்யக்கூடாது? சிறியவனும் பணிகிறான், பெரியவன் நினைச்சான், விக்கிரத்தை வணங்குகிறான், தொழுது கொள்ளுகிறான். சரி, இப்ப சல்ஹாங்கிறதுக்கு ஒரு சரியான ஒரு விளக்கத்தை நான் வேதத்திலிருந்து உங்களுக்கு காட்டுறேன். அது மோசே பண்ணுகிற ஜெபம். யாத்ராகமம் 34வது அதிகாரம் 7வது வசனம். 34:7. 1000 தலைமுறைக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதல்களையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர். அவர் மன்னிக்கிறார். மன்னிக்கிறார்னா என்ன அர்த்தம்னா போர் அவுட். அவர்கிட்ட என்னெல்லாம் இல்லை சொல்லுங்க. உங்களை பாவத்தை கொடுத்து அவர் மறந்துட்டேங்கிறார், எனக்கு ஞாபகம் இல்லையாப்பாங்கிறார். அந்த வல்லமையுள்ள தேவன்கிட்ட ஒரு ஜெபம், மன்னிக்காதீங்கன்னு சொல்லி. திரும்ப வாசிக்கிறேன். குற்றவாளிகளின் குற்றமற்றதாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரத்தை தலைமுறைக்கும் அவர் விசாரிக்கிறார். இங்க மோசே என்ன செய்யறார் பாருங்க. மோசே தீவிரமாக தரை மட்டும் குனிந்து பணிந்து கொண்டு ஆண்டவரை பணிந்து கொண்டாரு மோசே. ஆனா ஏசாயா 2வது அதிகாரம் 9வது வசனத்துல சிறியவன் குனிகிறான், பெரியவனும் பணிகிறான். விக்கிரகத்தை பார்த்து
என்னை ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது எங்க நடக்கும்? அதனாலதான் ஏசாயா இவர்களுக்கு மன்னிக்காதீங்க அப்படிங்கிறாரு. சரி, ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லுங்க, சல் ஹாஃப் சொல்லி கொடுத்தாச்சு. ரெண்டாவது நசா அப்படின்னு ஒண்ணு பார்ப்போம். நசா, இந்த நசாங்கிறது என்னன்னா தேவனுடைய மன்னிக்கிற வல்லமை. இந்த தேவனுடைய மன்னிக்கிற வல்லமைங்கிறது இது எல்லாராலும் முடியாது. ஏன் எல்லாராலும் முடியாது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இது தேவன் பாவத்தை மன்னிக்கிறார், சாபம், நோய் மூன்றே நம்மகிட்ட எடுத்து போடுகிறோம். இது நம்மளால முடியாது. அதனாலதான் நான் சா சொல்லுங்க, நான் சா. இப்ப இந்த லேவியராகம் முழுவதும் இந்த மன்னிக்கிற அடிப்படையில் தான் இருக்கு. மன்னிக்கிற அடிப்படையில் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லேவியராகத்துல ஒரு பாவம் எப்படி மன்னிக்கப்படணும், ஆசாரவன் எப்படி சுத்திகரிக்கணும், ஒரு குஷ்டோரி வந்தா அந்த குஷ்டோரி எப்படி சுத்திகரிக்கணும், எல்லா காரியத்தையும் என்ன நம்ம பார்க்கறோம் அப்படின்னா மன்னிக்கிற வல்லமை. ஆண்டவர் ஒரு ப்ரொசீஜர் சொல்றார், இப்படி செய்யணும், இப்படி செய்யணும், இப்படி செய்யணும், இப்படி செய்தா தான் அது மன்னிக்கப்படும், இல்லைன்னா மன்னிக்கப்படாது. அப்ப ஃபர்ஸ்ட் சலாஹ்ங்கிறது போர் அவுட். ஆண்டவர் நம்முடைய பாவத்தை, நம்முடைய சாபத்தை, நம்மளோட கோபத்தை ஊற்றிறார் வெளியில. அன்னியோட்ட ஒண்ணுமே கிடையாது. நசா அப்படியே வல்லமை. இந்த வல்லமையில லேவியராகம் முழுவதும் எழுதப்பட்டது இந்த வல்லமையின் அடிப்படையில் தான் எழுதப்பட்டது. வாசிப்போமா லேவியராகமும். லேவியராகமும் 7வது அதிகாரம். குற்ற நிவாரண பலியின் பிரமாணம் என்னவென்றால், அது மகாபரிசுத்தம். குற்ற நிவாரண பலி, இந்த பலியில குற்றம் சரி பண்ணப்படுகிறது. குற்றம் மாத்திரம், நல்லா கேட்டுக்கோங்க, குற்றம் மாத்திரம் சரி பண்ணப்படுகிறது. அதற்கு என்னென்ன ப்ரொசீஜர் பண்ணணும், ரத்தத்தை எடுக்கணும், பலிவரத்தை சுற்றி தெளிக்கணும். சரி, இப்ப அடுத்து உங்களுக்கு நோயை குறித்து பிரமாணத்தை நம்ம பார்க்க போகிறோம். அதே லேவியராகமும் 13வது அதிகாரம் 2வது. மனுஷனுடைய சரீரத்து மேல் குஷ்டரோகமா இருக்கிற தடிப்பான ஒண்ணு வருது, அது ஆசாரியன்ட்டு கொண்டு வரணும். ஆசாரியன் எக்ஸாமின் பண்ணி பார்க்கணும். இந்த குஷ்டரோகங்கிறது என்னன்னா இங்கிலீஷ்ல லெப்ரசி அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஒரு தடவை என்னுடைய அனுபவத்தை நான் சொல்லியிருக்கேன், திரும்ப நான் சொல்றேன். என்னுடைய தகவனாட்ட நான் எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணதுன்னு எங்க அப்பா கூட இருப்பேன். நான் எங்க அப்பா கிளினிக்கல் ஸ்டடி சொல்லி கொடுத்துட்டே இருப்பாரு, இதான்னு சொல்லிட்டு. எங்க அப்பா சொல்லி தான் அது ஃபைனல், அதை மாற்ற முடியாது. ஸ்கின் அப்படின்னு சொல்லி டெர்மட்டாலஜிங்கிற ஒரு சப்ஜெக்ட் இருக்கு எங்களுக்கு. அதுல ஒரு மாசம் போஸ்டிங் போடுவாங்க. அப்ப நாங்க அந்த ஓபியில போய் இருக்கணும். அந்த ப்ரொஃபஸர் எங்களுக்கு கேஸ் காட்டுவாரு. அப்புறம் ஒரு சீனியர் ஒருத்தர் கேஸ் ப்ரெசென்ட் பண்ணுவார். சரியாங்க, இதான் ப்ரொசீஜர். அந்த கேஸ சீனியர் ப்ரெசென்ட் பண்றாரு. சார், திஸ் இஸ் a கேஸ் ஆஃப் லெப்ரசி. அவர் கேட்டுட்டு இருக்காரு, இந்த பேட்ச் எப்படி இருக்குது, அது எட்ஜஸ் எப்படி இருக்கு, ஒன்னா சொல்லிட்டே இருக்காரு. கடைசியில சார், திஸ் இஸ் a கேஸ் ஆஃப் லெப்ரசி அப்படின்னு சொல்லி முடிச்சார். ப்ரொஃபஸர் அப்படியே உட்கார்ந்துருக்காரு. நான் சொன்னேன், சார் கேன் ஐ டாக் 1 செகண்ட் அப்படின்னு கேட்டேன். யாஸ் பிளீஸ் அப்படின்னாரு. சார், இது லெப்ரசி கிடையாது சார் அப்படின்னு நான் சொன்னேன். அவரு தூக்கி வாரி போச்சு. சின்ன பாய, ஒரு மாசம் போஸ்டிக்கு வந்தவன், ஒரு சீனியர், இவன் இல்லைங்கிறான்ட்டு. நான் சொன்னேன், சார் அந்த பேஷண்ட் அரிக்குது அப்படின்னு சொன்னார் சார். ஐ ஹாவ் இச்சிங் அப்படின்னு சொன்னார் சார். இச்சிங் இருந்தா அது லெப்ரசி கிடையாது சார். அவருக்கு ஷாக் கிடைச்சிருச்சு. எஸ் லைசாண்டர், யூ ஆர் ரைட். ஏன்னா அந்த இச்சிங்கிறது என்னன்னா நம்முடைய சென்சேஷன்லயே ஃபைனஸ்ட் சென்சேஷன் இச்சிங். நோட் திஸ் பாயிண்ட். நீ 1 மணி நேரம் சொன்ன கதையை ஒரு சென்டென்ஸ்ல முடிச்சிட்டாரு இவர் அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் ஒரு பொறாமையில பார்த்தாங்க. அப்ப இந்த குஷ்டரோகத்தை நம்ம இங்க பார்க்கணும். லேவியராகமும் 13வது வசனத்துல என்னெல்லாம் செய்து இது இல்லைன்னு சொல்லி திருக்கணும். அப்ப உங்களுக்கு நசாங்கிறது என்னன்னு நான் உங்களுக்கு கேட்டேன். இது தேவனுடைய மன்னிக்கிற வல்லமை லேவியராகம் அடிப்பட்டு. அடுத்து ஆண்டவர் ஒரு சட்டத்தை சொல்லுகிறார். அது என்னன்னு பாத்தீங்கன்னா சலாஹ். இந்த சலாஹை தான் நான் உங்களுக்கு காமிச்சேன். இந்த சலாஹ்ங்கிற சட்டம், இது நீ செய்ய நான் மன்னிப்பேன். இது முழுவதும் நிழலா இருக்குது.
சலாஹ்ங்கிறது என்ன? டு போர் அவுட்ங்கிறது நிழல். அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரவர அது நிஜமாக வெயிட் பண்ணுது. வாசிப்போமா? அது எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னாகமம் 15வது அதிகாரம், என்னாகமம் 15வது அதிகாரம் 15:25. ஆகையால் ஆசாரியன் இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்திற்காகவும் பாவ நிவர்த்தி செய்ய கடவுள். சபை முழுவதையும் பாவ நிவர்த்தி செய்வது ஆசாரியன். அது அறியாமையினால் செய்யப்பட்டதானால் அதன் நிமித்தம் அவர்களுக்கு கர்த்தர் தகன பலியை அறியாமையினால் செய்த ஒரு குற்றம். பாவத்தில் 2 வகையான பாவம் இருக்கு. ஒன்னு தெரியாம நான் செய்துட்டேன் அப்படின்னு சொல்லு, அது நீங்க தெரியாம செய்தது, அதுக்கு காட்டுறோம். இப்ப ஒரு வேலை செய்துட்டு இருக்காங்க, ஒரு பேச்சுவார்த்தை வந்துகிட்டே இருக்குது. இவன் ஒரு கட்டையை தூக்கி அவனை ஓங்கி அடிக்கிறான். அடிச்சா அவன் செத்து போயிட்டான். இது அறியாமையினால் செய்த பாவம். ஏன் அப்படின்னு சொல்றான்னா, இது பிளான்டு கிடையாது. இவனை நான் அடிப்பேன், காத்துக்கிட்டே இருக்கேன், டைம் அது கிடையாது. அப்ப அவர்கள் கர்த்தருக்கு தகன பலியும் பாவ நிவாரண பலியும் கர்த்தர் செந்தில கொண்டு வந்து கொடுத்தால் அவருக்கு மன்னிக்கப்படும். ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. இது இப்படித்தான் அப்படின்னு சொல்லி மன்னிக்கப்படும். இதற்கு நிழல ஃபுல்லா காமிச்சிட்டேன், நிஜத்தை நான் உங்களுக்கு காட்டப்போறேன். எபிரேயர் 9வது அதிகாரம் 22வது வசனம். எபிரேயர் 9:22. நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். ரத்தம் சிந்தது இல்லாமல் பாவம் மன்னிப்பு கிடையாது. ஒரு பாவம் மன்னிக்கப்படணும், நடக்கப்படணும், அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. பழைய ஏற்பாட்டில் நான் சொன்னேன், புதிய ஏற்பாட்டில் ரத்தம் சிந்தப்பட வேண்டும். ஆகையால் பரலோகத்தில் உள்ளவைகள் சாயலாக இப்படி பலியினாலே சுத்திகரிக்கப்பட்டிருக்கு. பரலோகத்திற்கு ஒரு நிழலாக பழைய ஏற்பாட்டில் லேவியராம் நடக்கிறது. அதான் சலாஹ். 24 அந்தப்படி சலாஹ்ங்கிற பழைய ஏற்பாட்டில் நிழல நிஜமாக நம்ம பார்க்கிறோம். எபிரேயர் 9:24. அந்தப்படி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்திற்கு அடையாளமாக கையினாலே செய்யப்பட்டிருந்த பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல். கிறிஸ்துவானவர் எப்ப பிரவேசிக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திரைச்சியில கிழிக்கப்படுகிறது. அப்பதான் அவர் உள்ள பிரவேசிக்கிறார். கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்தில் தானே இப்பொழுதும் நமக்காக தேவனுடைய சமூகத்தில் நமக்காக யாருக்காங்க பிரவேசி. நமக்காக யாருக்காங்க? நேற்று ஒரு நடந்த சம்பவத்தை உங்கள்கிட்ட நான் சொல்றேன். நேற்று மத்தியானம் நான் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்க நேரத்தில் ஒரு போன் வருது. அது இங்க நம்ம கூட இருந்து ஒரு சிசி, ரொம்ப ஆஸ்தான சிசி, என்னுடைய சிசி. எப்பவுமே அவ தான் பைபிள் வாசிப்பா, எக்ஸட்ரா எக்ஸட்ரா எல்லாத்தையும் அவ தான் செய்வா. அந்த பொண்ணுக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, அவளும் ரட்சிக்கப்பட்ட பொண்ணு. அந்த பொண்ணுக்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து, நல்லா சொல்றேன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பொண்ணுக்கு ஒரு கண்ணாடி கடை வச்சு கொடுத்தாரு மதுரையில். சரியாங்க. நான் ஒரு 15 நாளைக்கு முன்னாடி சத்யன் என்னுடைய டிரைவரை நான் அங்க அனுப்புறேன். எனக்கு ஒரு கண்ணாடி வாங்கிட்டு நான் எனக்கு கேட்ட அந்த பொண்ணு காசு வாங்க மாட்டான். அதனால அவனா போய் ஒரு கண்ணாடி வாங்குறப்ப போய் ஒன்று வாங்க போனான். நான் அவன்கிட்ட பையன் சொன்னேன், ஐய சத்யன், அங்க சாமி படம் இருக்கான பாரு, இருந்தா நைஸா ஒரு போட்டோ எடுத்து வந்துரு, எனக்கு அதை பார்க்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். சத்யன் நம்முடைய பிஏ, அவன் உடனே கிளீனா போட்டோ எடுத்தான். அது தங்கச்சி கடை. அக்கா அந்த அதுக்கு கீழே நின்று போன்ல பேசிட்டு இருக்கா. ஓஹோ, நீ இங்க தான் இருக்கியா அப்படின்னு நினைச்சிட்டு நான் போன்ல எல்லாம் பேசுறது எனக்கு அதுக்கு தேவையில்லை. ஆனா நேற்று என்னுடைய சிசி அக்கா போன் பண்ணி, சார் டாக்டர் அம்மா போன்ல ஸ்டேட்டஸ் பார்த்தேன், அதுல நீங்க ரொம்ப சோகமா இருக்கீங்க, ஏன் நீங்க சோகமா இருக்குது? நான் சோகமா இருக்கேன்னா வாட்ஸ்அப்ல டாக்டர் அம்மா கூட
அந்த சோகத்துக்கு காரணம் என்ன? நான் சொன்னேன், நான் சோகம் இல்லை, நான் சந்தோஷமா இருக்கேன் ஆண்டோட கிருபையினால. அப்புறம் நான் பையன் கேட்டேன், ஏமா நான் என்ன பைபிள் ஸ்டடி எடுக்கிறேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டேன். அந்த பைபிள் ஸ்டடி நான் ஒரு ஸ்பெஷலாக ஒன்று நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன், அது என்னன்னு தெரியுமாங்க? தெரியாது சார் அப்படின்னா. பார்த்தீங்களா, இதாங்க ஆண்டவர். இது எதுக்காக சொல்றேன்னா, இப்போ வசனத்தை வாசிங்க, அப்போ உங்களுக்கு புரியும். எபிரேயர் 9வது அதிகாரம், கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்தில் தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில், நமக்காக. அந்த பொண்ணுக்கு ஆண்டவர் மதுரையில மிக அருமையான ஒரு கண்ணாடி கடையை வச்சு கொடுத்துருக்காரு. ஆனா அங்க ஒரு விற்கிறதுக்கு வச்சிருக்காங்க. நான் கேட்டேன், என்ன வேலை விற்கிறாரு? அது எங்க அண்ணன் வச்சுட்டாரு. அண்ணன் வச்சாரு, அவங்க அண்ணன் நான் கடை வச்சு கொடுத்தாரு. பாத்தீங்களா, நமக்காகன்னா இன்னைக்கு நீங்க ஆண்டோட கூட இருக்கணும். இங்க பிரதான சீசி. இப்ப நான் என்ன செய்தி கொடுக்குறேன் அவருக்கு தெரிய மாட்டேங்குது. சரி, அது இருக்கட்டும் ஒரு பக்கம். நம்ம செய்திக்குள்ள வருவோம். என்னாகமம் 15:25, அது அவர்களுக்கு மன்னிக்கப்படும். இப்ப எபிரேயர் 9:23 வாசிக்கிறீங்க. 9:23 எல்லாம் சாயல். 21 வாக்கு, இவ்விதமாக கூடாரத்தில் மேலும் ஆராதனைக்குரிய சகல பணிமுறையும் ரத்தத்தை தெளித்தான். இந்த ரத்தம் பழைய ஏற்பாட்டுடைய நிழல். இப்ப பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் இணைக்கிற வசனம் இது. இப்ப மன்னிக்கிறது தேவனுடைய வல்லமை. மத்தேயு 9வது அதிகாரம் 3வது வசனத்துல ஒரு திமிர்வாதக்காரன் 4 பேர் தூக்கிட்டு வராங்க. ஆண்டவர் இந்த 4 பேருடைய விசுவாசத்தை பார்த்து அந்த திமிர்வாதக்காரனை பார்த்து உன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. உடனே சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் இது தேவ தூஷணம் அப்படிங்கிறாங்க. தேவ தூஷணம். அப்ப அவங்க எப்படி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும், ஒரு மனுஷனாக பார்க்கறாங்க. ஆனா தேவகுமாரனாக பார்க்க தவறுனால தேவ தூஷணங்கிறாங்க. அவர் படிக்க தூக்கிட்டு இருந்து நட அப்படின்னாரு. அப்ப பாவத்தை மன்னிக்கிற வல்லமை, நோயை நீக்கிற வல்லமை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறத சலாஹ் சலாஹ் நாஷா தேவனுடைய மன்னிக்கிற வல்லமை ரெண்டே எனக்கு புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த வசனத்துல நம்ம பார்த்தோம், சிறியவன் முதல் பெரியவன் வரை அப்படின்னு பார்க்கணும். இந்த சிறியவன் முதல் பெரியவன் வரை என்ன செய்யறாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பணிந்து கொள்ளுகிறார்கள். ஏசாயா 2வது அதிகாரம் 9 சிறியவனும் குனிகிறான், பெரியவனும் பணிகிறான். அந்த குனியும் போது பணியும் போது அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த கடவுள் எங்க பாவத்தை மன்னிப்பார், இந்த கடவுள் எங்களுக்கு செழிப்பை கொடுப்பாரு. நான் சொன்ன ஒரு பொண்ணு அவ விக்கிரத்தை வச்சிருக்கா அப்படின்னா ஆண்டோடைய கோபம் வரும். நான் நேராக கேட்டேன், விக்கிரம் இருக்கும் உங்க கடையில் சொல்லி. அண்ணன் வச்சுட்டு போயிட்டார். பணிகிறான், குனிகிறான், மன்னிக்க மாட்டான். நான் சொல்லல, வேதம் சொல்லுது. எரேமியா 31வது அதிகாரம் 34 வசனம், 31, 34. இனி ஒருவன் தன் அயாளனை நோக்கி, ஒருவன் தன் சகோதரனை நோக்கி கர்த்தரை அறிந்து கொள்ளுங்கள் என்று போதிப்பதில்லை. அவர்கள் சிறியவன் முதல் பெரியவன் வரை என்னை அறிந்து கொள்ளும். அதே வார்த்தை, சிறியவன் முதல் பெரியவன் வரை பணிந்து கொள்றாங்க, இதை அறிந்து கொள்ளும். இது தேவனுடைய வல்லமை, மன்னிக்கிற வல்லமையை இது காட்டுகிறது. தாவீதுடைய ஒரு இருதயத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். சங்கீதம் 25வது அதிகாரம் 11வது வசனம், 25, 11. கர்த்தாவே, என் அக்கிரமம் பெரிது, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை மன்னிக்கணும். நாமத்திற்கு ஒரு வல்லமை இருக்கு. அது என்ன வல்லமைனா, மன்னிக்கிற வல்லமை இருக்கிறது. நோயையும் சேர்த்து ஆண்டவர் மன்னிக்கிறார். சங்கீதம் 103வது அதிகாரம் 3வது. அவர் உன் அக்கிரமத்தை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை குணமாக்கி. இது எப்ப நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி உன்னை கிருபையினாலே இறக்கத்தாலும் முடி சூட்டி. எல்லாமே அன்றைய வல்லமை. சரி, நம்ம வசனத்தை குள்ள வர இருக்கிறோம். 1
ஏசாயா 2வது அதிகாரம் 9வது வசனம். இவர்கள் பணிகிறார்கள், குனிகிறார்கள். இவர்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டீங்கன்னா ஏசாயாவே சொல்கிறாரு. இவர்களுக்கு என்ன நடக்கும்? ஏசாயா 5வது அதிகாரம் 15வது வசனம். சிறியவன் தாழ்த்தப்படுவான், பெரியவனும் தாழ்ச்சியை அடைவான், மேட்டினியாருடைய கண்கள் தாழ்ந்து போகும். 3 காரியத்தை அவங்க பணிகிறாங்க, தொழுகிறாங்க, வணங்குறாங்க. இங்க என்ன நடக்குது? சேம் அதே கூட்டம் தான். சிறியவன் தாழ்த்தப்படுவான். தாழ்த்தப்படுவான்னா என்ன அப்படிங்கிற அவங்களுக்கு ஒரு விளக்கமா ஒரு காரியத்தை சொல்றேன். இந்த தூரத்தை சொந்தக்காரங்க அவங்க அந்த ஊர்ல அவங்க தான் தாதானா தெரியுமா அவங்களுக்கு? அந்த மார்க்கெட் ஃபுல்லா அவங்க கையில தான் இருக்கும். அந்த மார்க்கெட் ஏழெல்லாம் அவங்க தான் இருப்பாங்க. எதிர்த்து ஒருத்தனும் வர முடியாது. அவங்க பணத்தை சாக்கில் தான் அள்ளிட்டு போவாங்க. அவங்க பண்ற அட்டூழியத்திற்கு அளவே கிடையாது. பாரா அது அவங்க தான் இருப்பாங்க. அவங்க அண்ணன் ஒருத்தர் இருந்தார். அவர் தான் நம்பர் 1 கிரிமினல் பிரெயின். அவர் என்னென்ன சொல்றாரோ தம்பி 4-5 பேர் இருக்காங்க, எல்லாரும் செய்வாங்க. ஈக்குவலா பங்கு போட்டுக்கிடுவாங்க. அப்படி ஜே 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 எத்தனை ஜனம் பண்ணலாம், அப்படி ஜே ஜேன்னு இருந்தாங்க. ஒரு நாள் அவனுடைய கோபம் அந்த குடும்பத்து மேல வந்துச்சு. அந்த அண்ணனுக்கு ஒரு நோய் வந்துச்சு. என்ன நோய்னு எனக்கு எக்ஸாக்ட் இருக்கு, இன்னும் தூரம் சொல்லுவாங்க. இதோ ஒரு நோய் வந்துச்சு. அந்த நோய் வந்த உடனே என்ன நடந்தது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவங்க போகாத ஆஸ்பத்திரி கிடையாது. எல்லா மூட்டும் நின்றுச்சு. நடக்க முடியாது, பேச முடியாது, சாப்பிட முடியாது. கடைசியில் யாரோ ஒரு ஆள் சொன்னாங்களாம், அவங்க கத்தோலிக்க சகோதரர், அவங்க ஏதோ ஒரு கோயில்ல நம்ம இவரை விட்டுட்டு வந்துடும், என்ன செய்வோம், விட்டுட்டு வந்துடும், மாதா பார்த்துக்கிடுவாங்க அப்படின்னு விட்டுட்டு வந்துட்டாங்க. கொஞ்ச நாளே அவர் இறந்தார். அவர் இறந்த உடனே இவங்க ஃபுல்லா டவுன் ஆகி சாப்பிட வழியில ஆயிட்டாங்க. இன்னைக்கெல்லாம் ஒரு தெருவில் பிச்சை இருக்கிற லெவலுக்கு கீழே இறக்கிட்டாங்க. இதைத்தான் இந்த வசனம் எவ்வளவு தெளிவா சொல்லுது அப்படின்னா, மேற்றின்மையான கண்கள் தாழ்ந்து போகும். எப்படி மேற்றின்மையா இருந்தாங்க எனக்கு தெரியும். சரி, இது ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ரிவார்டு. 14வது வசனத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, அது நிமித்தம் பாதாளம் தன் வாயை விரிவாக்கி தன் வாயை என்று மட்டில்லாமல் பாவம் மன்னிக்கப்படலை. இங்கதான் அவங்க போய் சேரணும். 2வது குறிப்பு நம்ம பார்க்கிறோம். அது என்ன? தேவன் செவி கொடுக்க அழைக்கிறார். தேவனுடைய அழைப்பு ஒரு செவி கொடுக்கிறதுக்காக கூப்பிடுகிறார். சங்கீதம் 49வது அதிகாரம் 2வது 49:2. பூமியின் குடிகளே, சிறியோரும் பெரியோரும் ஐஸ்வர்யவான்களும் எளியவர்களுமாகிய நீங்கள் எல்லோரும் ஏகமாக செவி கொடுங்கள். ஏகமாக செவி கொடுங்கள். நீங்க செவி கொடுக்கணுங்கிறது ஆண்டோடைய அழைப்பு. ஏற்றுக்கிட்டாச்சுன்னா ஆண்டர் ஆசிரிப்பது, இல்லைன்னா பாதலாம் புடுங்கிடுவாங்க. அழைப்பு மாறாதது. இந்த அழைப்பு இருக்கும்போதே நீங்க என்ன செய்யணும்? வந்துடும். ஏசாயா 57வது அதிகாரம் 9வது 57:9. நீ தைலத்தை பூசிக்கொண்டு ராஜாவிடத்து போகிறார். உன் பரிமள மிகுதியால் உன் ஸ்தானாதிபதிகள் தூரத்தில் அனுப்பி உன்னை பாதாளத்தை மட்டும் தாழ்த்துவார். இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா சென்டிகிண்டு போட்டு போனான்னா ஆண்டவர் மயங்க, அந்த பாவங்கள் மன்னிக்கப்படாது. அது அப்படியே தான் இருக்கும். அவங்க உள்ள போய்கிட்டே தான் இருப்பாங்க. 57:5-6. நீங்கள் பச்சையான சகல மரத்தின் கீழும் விக்கிரமான தேவர்களோடு மோக்காக்கு நிலை வெந்து பிள்ளைகளை கொண்டு போறது. திரும்ப பாருங்க 6வது. சேம் அதே தான், பள்ளத்தாக்கு. இதுல நீ பானபலியை செலுத்துகிறாரு, இவன் மேல் பிரியப்படுவேனோ ஆண்டர் சொல்ற. பாவங்கள் மன்னிக்கப்படலையா? ஒண்ணுமே நடக்காது. ஆண்டர் சொல்றாரு, உன் பாவம் மன்னிக்கப்படாது. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர்களை பார்த்து ஏசாயா 27:11 உணர்வு இல்லாத ஜானா. 27:11 அதன் கொம்புகள் உலரும் போது ஒடிந்து போகும்,
ஸ்திரீகள் வந்து அவளை கொளுத்துவார்கள். அது உணர்வு உள்ள ஜனம் அல்ல. அது உண்டாக்கினதற்கு இறங்காமலும் கிருபை செய்யாமலும் உண்டாக்குனது உருவாக்கம். இப்ப நல்லா கேட்டுக்கோங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். எப்ப பிசாசு உங்களை தூக்கிட்டு போவான்னு தெரியாது. அது எப்படினாலும் வரும். திடீர்னு ஒரு பொம்பளை பிள்ளை வந்து உங்க கூட ரொம்ப நெருக்கமா பேசுவா, உங்களை கமத்தி கொண்டு போயிருவா. இப்ப நான் சொன்ன ஒரு சம்பவத்துல அண்ணன் வந்து பாசத்தை காட்டுகிறார். அண்ணன் எப்படிமா இருக்காரு? அண்ணன் ரொம்ப கஷ்டப்படுறாரு. அண்ணன் கஷ்டப்படுறாரு. ஆனா ஆண்டவருக்கு இருக்கிற பிள்ளைகளை தூக்கி வெளியே கொண்டு போறது அண்ணனுக்கு லேசான. அண்ணன் கிடையாது. உங்களுக்கு நான் உங்களுக்கு சொன்னேன், என்ன சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த விக்கிரம்ங்கிறது ஒரு ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அந்த ஸ்பிரிட் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களை உணர்வு இல்லாத ஜனமாக மாற்றணும். உணர்வு இல்லாத ஜனமாக மாற்றணும். யோசுவா தன்னுடைய கடைசி நாட்கள், லாஸ்ட் டேஸ், அப்ப அவர் மரிக்க போகிறார். இந்த உலகத்தை விட்டுட்டு போறார். அவர் அந்த மக்களை பார்த்து, நான் இறந்து போன பிறகு உங்களுக்கு என்ன நடக்குங்கிறது தீர்க்கதரிசனமா சொல்லிட்டார். யோசுவா 24வது அதிகாரம் 19. யோசுவா ஜனங்களை நோக்கி, நீங்கள் கர்த்தரை சேவிக்க மாட்டீர்கள். அவர் பரிசுத்தமுள்ள தேவன், அவர் எரிச்சலும் உள்ள தேவன், உங்கள் மீறுதல்களை மன்னிக்க மாட்டார். பார்த்தீங்களா, மன்னிக்க மாட்டார். இங்கேயும் ஏசா சொல்றாரு, மன்னிக்காதீங்க ஆண்டவருங்கிறாரு. ஏன் மன்னிக்காதீங்க? உணர்வு இல்லாத ஜனம். இங்க யோசுவா என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்ததை நீங்கள் கர்த்தரை விட்டு அந்நிய தேவனை சேவித்தால் அவர் திரும்ப உங்களுக்கு தீமை செய்து உங்களை நிர்மூலமாக்குவார். இன்னைக்கு நடக்குதுங்க. நான் சொன்னது கற்பனை கதை கிடையாது. நான் யாரை குறித்து சொல்றேன்னு நான் பேரை சொல்லாட்டாலும் இருக்கிற அநேகருக்கு அந்த பொண்ணு தெரியும். அநேகருக்கு தெரியும். குறிப்பா ராஜேஷுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ராஜேஷுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஜானகியம்மாள் க்ளோஸ் ஃப்ரெண்ட். இப்ப அந்த பொண்ணு, அது குறித்து இன்னும் ஒரு சம்பவத்தை சொல்றேன். நான் அந்த பொண்ணை ஒரு நாள், நான் சொல்ல ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்க போகும்போது, ஒரு பெரிய பேக் நிறைய ஃபுல் பைபிள் கொண்டு வந்து கொடுக்குறேன் அந்த பொண்ணுகிட்ட. ஏமா, நீ நான் கேள்விப்பட்டேன் நீ சுவிசேஷன் சொல்லி பைபிள் கொடுக்குறேன்ட்டு, நீ அது நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கேன். ஆனா கொஞ்ச நாளையில் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஃபுல் பைபிள்ல ஜானகியம்மாட கையில் கொடுத்த கொண்டு போங்க அப்படின்னு நல்ல வேலை சாக்கடையில் தூக்கி போடுங்க. கேட்டாங்க, உணர்வு இல்லாத ஜனம். எரேமியாவுக்கு ஒரு பெரிய கோபம் வருது. என்ன கோபம் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோபத்தில் எரேமியா ஜெபிக்கிறார். எப்படி ஜெபிக்கிறாரு? கோபத்தில் ஜெபிக்கிற ஜெபத்தை உங்களுக்கு காட்டுறேன். எரேமியா 18வது அதிகாரம் 23வது வசனம். 18:23. துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவு பிரியமோ, அவன் தன் வழியை விட்டு திரும்பவும் பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனம் திரும்பணும், வரணும், அவனுடைய ஆசை. ஆனா நம்ம என்ன செய்யணும்? அதை கீழ்ப்படியும். இப்ப இத மன்னிக்கிறத பவுல் ஒரு வித்தியாசமான ஒரு வார்த்தையில சொல்லி விளங்க வைக்கிறார். கொலேசியர் 2வது அதிகாரம் 19வது வசனத்துல, கொலேசியர் 2:19, உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகாமல் உங்களை வஞ்சியாத பந்தய பொருளா என்னது? ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் பந்தய பொருள் கொடுப்பார், கிரீடத்தை கொடுப்பார். அது எல்லாத்தையும் நீங்க இழந்து போயிடக்கூடாது. இழந்து போகாம இருக்கணும்னா, இந்த ஓட்டத்தை ஆரம்பிச்சது ரைட் தான், ஓட ஆரம்பிச்சிங்க, ஆனால் கடைசியாக முடிக்கணும். அதுல சந்தேகமே இருக்கக்கூடாது. மார்க்கு 8வது அதிகாரம் 21. மார்க்கு 8:21. அப்படியானால் நீங்கள் உணராதிருப்பது எப்படி? இந்த உணராதிருப்பது எப்படிங்கிறது யாரை பத்தி சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெத்சேதா அப்படின்னு ஒரு ஊருக்கு, அந்த ஊர்ல ஒரு கண்ணு தெரியாத ஒருத்தன் இருக்காங்க. ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, அவனை கையை பிடித்து கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போய், வழக்கமா ஊரை விட்டு வெளியில கூட்டிட்டு போக மாட்டேன். ஏன்னா மத்திய 11வது அதிகாரம் 21வது வசனத்துல இந்த பெத்சேதாவை குறித்து ஆண்டவர் ஐயோ அப்படின்ட்டார். ஐயோன்னு ஒரு ஒரு ஊரை பார்த்தே சொல்லிட்டார். இந்த ஊர் மக்கள் நியாயத்திற்குள்ள போய் மாட்டிக்கிடுவாங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். அதனால நான் கையை பிடிச்சு வெளியில கூட்டு போறேன்.
கூட்டிட்டு போய் என்ன செய்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் கண்ணில் உமிழ்ந்து அவன் மேல் கையை வைத்து எதையாவது நீ காண்கிறாயா என்கிறார். அதாவது பார்க்கிறியாப்பா, ஏன்னா உங்க ஊரே சரியில்லைப்பா அப்படிங்கிறார். அந்த உணர்வு இல்லாத ஒரு ஊரை பார்த்து நம்ம காட்டுறாரு. இந்த இடத்துல உள்ள பாவம் மன்னிக்கப்படாது. 8வது அதிகாரம் 14வது வசனம், உங்களுடைய இருதயத்தின் கடினம். 8:14. இருதயத்தின் கடினம் இருக்கும் பொழுது நமக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் கிடைச்சாலும் தெரியாது. அன்னை சொன்னாரா, யாரு சொன்னா என்னையா, எனக்கு என் ஆண்டவர் தான் முக்கியம். ஒரு வாய்ராக்கியம் நமக்கு இருக்கணும். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இருக்குமம் கிருபையுமுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. மன்னிப்புங்கிற ஒரு இவரே வார்த்தையை நாங்கள் கற்றுக்கொண்டோம் ஐயா. எங்கள் தேவன் எங்களுடைய வல்லமைகளை நாங்கள் தியானித்தோம் ஐயா. அதற்காக நன்றி. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்களை பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.